அன்புள்ளவர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளவர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட காம்பவுண்ட் தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி இந்த லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வஞ்சிபுரம் ஸ்டாப்பை தாண்டி கரையாம்பாளையம், உடுமலை டு பல்லட ரோட்டுங்க. பல்லட ரோட்டில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இது வந்து 8 அடி போஸ்ட்டுங்க. டிஃபால்ட் 2 அடி காங்கிரீட் போச்சு. மீதி வந்து 8 ஸ்லாப்புங்க. 10 அடி போஸ்ட்டுங்க. 10 அடி போஸ்ட் தானே இது 10 அடி போஸ்ட்டுங்க. டிஃபால்ட் 2 அடி காங்கிரீட் போஸ்ட்டுன்னா 8 ஸ்லாப்புங்க. அவங்க வந்து இந்த கல்லை அணைச்சிக்கிட்டாங்க. இதில் பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேப் டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கேப் டிசைன் வரும். இது அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. இது நம்ம செட்டப்பில் இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாங்க, வேண்டாங்கிறவங்க நம்ம அதை ஃப்ளாட்டாக கொண்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்ஸ் காட்டுங்க சார். ஃப்ரண்ட் சைடுங்க அதே மாதிரி தான் எல்லாமே ஈவனாக தான் போட்டிருந்ததுங்க. ஃபுல்லாமே கேப் டிசைன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த வேலை முடிச்சு. ஆனால் இன்னும் வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள். அவங்களும் வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒயிட் வாஷ் பண்ணி நீட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஃபஸ்ட் காம்பவுண்டு. அதுக்கப்புறம் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி இந்த கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், 8 அடி போஸ்ட்டு, டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. காட்டுங்க சார். கிட்டத்தட்ட 200 அடிங்க. 200 அடியில் வந்து டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீது 6 ஸ்லாப்புங்க. ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் பேக்கிங் வந்துடும். ஒவ்வொரு போஸ்ட்டும் பேக்கிங் வந்துடும். இங்கே கார்னர் டபுள் போஸ்ட் வருதுங்க. எல்லோரும் சிங்கிள் போஸ்ட் போடுவாங்க, நம்ம டபுள் போஸ்ட் போடுறோம். எதனால்னா இந்த லேயருக்கு இந்த போஸ்ட்டுங்க, இந்த லேயருக்கு இந்த போஸ்ட்டுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு வித்தியாசம் நான் பார்ட் 1ல் சொல்லிக்கிறேன். இதுலேயும் சொல்லிக்கிறேன் பாருங்கள். ஒரு போஸ்ட்டு ஒரு ஸ்லாபு நம்ம க்யூரிங் பண்ணுறது வந்து 15 நாள். அதே மாதிரி ஒரு ஸ்லாபை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் 8 பீஸுங்க. 8 பீஸு கழிட்டு ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. அதே நாள் தான் அந்த 2 வருஷம் கழித்து அதே நம்பர் கொடுத்து இவங்க எங்களை கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஆச்சுங்க. அது மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு பண்ணிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. காட்டுங்க சார். போஸ்ட் நிப்பாட்டி பாருங்க. போஸ்ட் எல்லா இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்ட் 1ல் வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நேற்று எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி நாங்கள் அட்வான்ஸ் கேட்டிருந்தோம். அட்வான்ஸ் கேட்டது அடுத்த நிமிஷமே வந்து வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. வேறு எல்லா போஸ்ட்டும் நிறுத்தியாச்சு. அந்த குபேரமலைக்கு மட்டும் 9 அடி போஸ்ட்டுங்க. 9 அடி டிஃபால்ட்டு 2 அடி காங்கிரீட் போச்சுன்னா அது வாஸ்து பிரகாரம் நம்ம ஏற்றி கொடுத்துருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் வந்து 10 அடி கேட்டு கேட்டிருக்காங்க. காரில் உள்ள இன்சர்ட் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேங்க. காரு இங்கே பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு 10 அடிங்க. 10 அடி கேட்டு. இதில் வந்து நம்ம காம்பவுண்டில் வந்து எதுவுமே கேட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்கொயர் பைப் வச்சு இது பார்ட்டிஷன் தனியாக, இது பார்ட்டிஷன் தனியாக நம்ம ஃபிட் பண்ணால் தான் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த காம்பவுண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் இந்த காம்பவுண்டு வந்து போஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிரும். அதனால் வந்து தனியாக வந்து இண்டிவிஜுவல் தனியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கார்னர் இது ரைட் சைட் வியூவில் எல்லா ஸ்லாப்பும் ஃபிட் பண்ணியாச்சு. 2 நாளில் வந்து 200 அடி முடியுது. இவ்வளோ பெரிய வண்டி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வேலை முடியுதுங்க. இன்னொரு அனதர் வண்டி பொலேரோ பிக்கப் ஒன்று இருக்குது. 2 வண்டியில் கொண்டு வரனால ஒரு 4 நாள் செய்கிற வேலை 2 நாள் அங்கே முடிச்சிடுறோம். இது ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் ஒவ்வொரு பேக்கிங் வருங்க. கிட்டத்தட்ட இது வந்து 250 ஸ்லாப்புங்க. 250 ஸ்லாப்லேயும் பேக்கிங் வந்துடும். பேக்கிங்னா இது வந்து ஃபினிஷிங் சைடு. உள் சைடு காட்டுங்க சார். இதோ பேக் சைடுங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல ஃபுல்லாமே ஜல்லி பீஸ் வச்சுங்க. ஒவ்வொரு ஸ்லாப்பும் பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. 1 2 3 4 5 6 ஸ்லாப்புக்கும் பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேக்கிங் பண்ணி. எதனால் இது பேக்கிங் பண்ணுறதுனா, இது வந்து மழை காலத்துலேயோ வேறு ஏதாவது மண் சரிவினாலோ இது வந்து அட்ஜஸ்ட் ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். அதனால் இந்த ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒர்க்கோட எபிலிட்டி வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸ் வருதுங்க. இங்கே பாருங்கள், 3ஆவது ஸ்லாப்பு 4ஆவது ஸ்லாப்பில் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க லேபர்ஸு. நம்ம லேபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மேஸ்திரி 5 மேஸ்திரி இருக்காங்க. எதனால் வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டவுட் வரும். அந்த டவுட் அவங்களே வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்டு இப்படி முடித்தா நல்லாயிருக்கும், இந்த சைட்டு அப்படி முடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டிக்கிட்டையும் கிளைண்ட்டுக்கிட்டையும் பேசி நம்ம சரி பண்ணி கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் இருக்குங்க. அதனால் வந்து நம்ம 3 மேஸ்திரி 4 மேஸ்திரி கொடுக்கறனால தான் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் நீட்டாக வருது. இங்கே பாருங்கள், ஒரு லைன் வந்து கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் ஸ்டெப் வருது பாருங்கள். இது குபேர மூலை. வாஸ்து பிரகாரம் இந்த குபேர மூலை நம்ம ஏறி இருக்கணும். அந்த ஹைட் இருந்தால் தான் அந்த வாஸ்துப்படி நல்லா இருக்கும். அந்த வாஸ்துப்படி முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம்.
இது வாங்க பேக் சைடு வியூ. நம்ம அப்படியே பார்த்து வந்து ரைட் சைடு வியூ முடிச்சாச்சுங்க. இது பேக் சைடு வியூ பாருங்கள். லெஃப்ட் சைடு வியூ இருக்குது, காட்டுங்க சார் அப்படி பாருங்க. பார்ட் 2ல வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் காட்டிடுறேன். எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துட்றோம். பேக்கிங் கொடுக்குறனால தான் நம்ம கஸ்டமர் வந்து அடிக்கடி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் வேறு இடத்துல போட்டாலும் போஸ்ட் டு போஸ்ட் பேக்கிங் கொடுங்க, ஸ்லாப் டு ஸ்லாப் கம்பல்சரி பேக்கிங் கொடுங்க. அதுதான் வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கிறது. இங்கே பாருங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போட்டு கொடுக்கனால பக்கத்து வீட்லேயே மறுபடியும் கால்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரிங்க நீங்களும் கால்ஸ் பண்ணுங்கள். கால் பண்ணி எங்களுக்கு வீடியோ காலில் ரொம்ப தூரமாக இருந்தாலும் வீடியோ கால் பண்ணி எங்களுக்கு வந்து லொக்கேஷன் நம்ம இடத்தையும் விசிட் காட்டுங்க. நாங்கள் வந்து ஐடியாஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸுங்க. இதில் வந்து 2 மொபைல் நம்பருக்கு இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் காட்டியிருக்கேன். செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் காட்டுறேன் சார். அது ஒரு இது வியூ காட்டிடுங்க சார். அங்கே பாருங்கள், இது வந்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட காம்பவுண்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 200 அடிங்க. 200 அடி வந்து 3 நாளில் முடிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னா பெனிஃபிட்டுங்க. காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி 1. அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் 2 ஃபஸ்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து 3வது பார்த்திங்கன்னா டைமிங் கம்மியாகுது. டைமிங் கம்மியாக ஹாலா பிளாக்கோ செங்கலை வச்சா கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் இல்லாமல் இந்த காம்பவுண்டை முடிக்க முடியாது. நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் போடுறதுனால 3 நாளில் நம்ம முடிச்சு தர்றதுங்க. அதனால் இது வந்து நாளைக்கு ஃப்யூச்சர் பிளானில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடு கட்டணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சினாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் இந்த பெனிஃபிட்டில் தான் போயிட்டுருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், மெட்ராஸ் எல்லா சைடில் வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் நிறையா சஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கால் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.